ஒரு வாய். நல்ல வேலைமா, குழந்தை உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே ஒட்டிக்கிட்டா. எங்க அவங்க அம்மாவை தேடுவாளோன்னு ரொம்ப பயந்துட்டேன். டேய், பாக்குற விதத்துல பாத்துக்கிட்டா இவ யாரையும் தேட மாட்டா. நானும் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தவுதானே. கடைசி வரைக்கும் இவளுக்கு அவங்க அம்மா ஞாபகமே வராம வளர்க்கறது என்னோட பொறுப்பு. நீ சாப்பிடு செல்லும். சாப்பிடு செல்லும். ஹாய் தேவிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. வா 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 செல்ல குட்டி, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? என்னம்மா கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சா? ஏய் மருமகளே, அத்தைக்கு கேக் எங்கடி? இதுல இருக்காடி? இதுலயா இருக்கு? எடுத்து பாத்திரலாமா? சரி வெயிட் பண்ணு, நம்ம இப்ப எடுத்து பார்க்கலாம். அண்ணி எங்கனே? அவளை பத்தி இனிமே எதுவும் கேட்காத. என்னம்மா என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கடி. என்னம்மா? உங்க அண்ணியும் குழந்தையும் சந்தோஷமா இருக்கட்டுமே என்ன அவங்க எல்லாரையும் பிறந்த நாளுக்கு வர சொன்னா. ஏமா, குழந்தை பாட்டிக்கு கேக் ஊட்டுன்னு சொன்னதும் மாலாத்தைக்கு ஊட்டிட்டா. இதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்ட பாத்தியாடா? உன் தங்கச்சி என்னதான் குத்தம் சொல்றா. ஏமா, தப்பு உன் மேல இருந்தா உன்னை குத்தம் சொல்லாம வேற யாரம்மா குத்தம் சொல்வாங்க? ரோஜா, அம்மா மேல எந்த தப்புமே கிடையாது. எல்லாம் அந்த குடும்பத்து மேலதான். அண்ணா, அம்மா எப்படி, நீ எப்படி, நான் எப்படின்லாம் நமக்கு தெரியாதா? நாம 3 பேர் பண்ணாத தப்பா எவ்வளவு பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம அர்ச்சனா நீ புண்ணியத்தினால்தான் நாம எல்லாரும் மனுஷங்களா இருக்கோம், அவ்வளவுதான். ஏய், தப்பு பண்ணிருக்கோம் தாண்டி. ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனையில என் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆமா ரோஜா, அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது. என்னதான் நீ எனக்கு அண்ணனா இருந்தாலும் நீ அம்மாவா இருந்தாலும் உங்க 2 பேர் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். நான் அன்னைக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே, ரோஜா. அண்ணே, அண்ணே. ஏய், நீ எவ்வளவு சத்தமா கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. ஏ, இங்க இருந்தா தானே அவ வருவா. என்னம்மா சொல்ற? இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? இனிமே அவ இங்க வரமாட்டா. அவங்க அம்மா வீட்லயே தான் இருக்க போறா. உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எங்களுக்கு பிடிக்கலடி, உங்க அன்னைக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் அவமானப்பட்டது தெரிஞ்சும் அவ என்ன பண்ணா தெரியுமா? என்னது? அன்னைக்கிட்ட இருந்து குழந்தை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? அவ இஷ்டத்துக்கு என்னையும் சேர்ந்து ஆட சொல்றியா? இப்படி புரியாம பேசாதானே. இவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் அப்படி இருக்க? எங்க என்ன என் புருஷன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன இங்க வராம இருந்துருவேனா? இல்ல நீங்க 2 பேர் தான் என்ன பார்க்காம இருந்துருவீங்களா? எல்லா பொண்ணுங்களுக்கும் புகுந்த வீட்டை விட பிறந்த வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கும். அந்த பாசத்தை நான் உங்க மேல வச்சா தப்பு இல்ல, அதுவே அண்ணே அவங்க குடும்பத்து மேல வச்சா தப்பா? நீ என்னதான் சொன்னாலும் அவ செஞ்சது தப்புதான். இனிமே அவளை என் மருமகளா ஏத்துக்கவே முடியாது. வாய மூடு. அண்ணே, நீயும் முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாதானே. போய் அண்ணியை கூட்டிட்டு வானே. அண்ணே, அண்ணே. அண்ணே, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இருக்க நீ? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகணும் தீபா? பின்ன சிந்துன்ற ஒரு பொண்ணை நீ கொலை பண்ணியிருக்க. கொலை பண்ணி அவ பொணத்தை வேற எரிச்சு நீ தூக்கி போட்டிருக்க. அத ஒருத்தன் செல்போன்ல படம் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்திருக்கான். ஏற்கனவே உன் மேல நிறைய கேஸ் இருக்கு. போத குறைக்க இப்போ இந்த கொலை கேஸ் வேற. என்னன்னா சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? தீபா, பயந்தா இந்த தொழிலே பண்ண முடியாது. இப்ப என்ன, நான் கொலை பண்ணி எரிச்ச வீடியோ ஆதாரம் போலீஸ் கிட்ட இருக்கு, அவ்வளவுதானே? அண்ணா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கியா? தீபா, சும்மா டென்ஷன் ஆகாத. அதான் சரத் இருக்கான்ல, நான் சிந்துவை கொலை பண்ணப்போ சரத்தும் என் கூட தான் இருந்தா.
அப்போ வீடியோவுல சரத்தும் இருப்பான்ல? சரத்தா? சரத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன இருக்கு? சிந்து எங்க 2 பேருக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட். அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து போன சரத் நேரா அவன் வீட்டுக்கு போல, அந்த சிந்து வீட்டுக்கு தான் போனான். நீ சொல்றது எல்லாமே சரிதானே, ஆனா அந்த கொலையை பண்ணது சரத் இல்லையே. அவன் கொலை பண்ணலனா என்ன, அதான் கூட இருந்திருக்கான்ல. இந்த ஒரு காரணம் போதும், சரத்தை வச்சே நான் அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சிருவேன். எப்படின்னா? ஜீவா 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 ஹலோ ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். ஹலோ ஜீவா, சொல்லு ஜீவா, எங்க இருக்க ஜீவா? ஜீவா, ஹலோ ஹலோ ஜீவா. டேய், இது ஜீவா இல்லடா, என் தங்கச்சி தீபா. டேய், ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிற? பரவாயில்லையே நண்பா, எனக்கு பயப்படுறியோ இல்லையோ, ஜீவான்ற பேரை கேட்டாலே பயந்து சாவரன்னு எனக்கு தெரியுது. அந்த பயம்தான் எனக்கு பாதுகாப்பு. டேய் ராஸ்கல், ஒரு நிமிஷம் நான் எப்படி ஆடி போயிட்டேன் தெரியுமா? உனக்கு என்ன தாண்டா வேணும்? ஏன்டா இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நான் என்ன வேணும்னு கேட்டா உடனே குடுக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற. அர்ச்சனா கிட்ட இருந்து ஆதாரத்தை எடுத்துட்டு வான்னு சொன்ன, இது வரைக்கும் அதை நீ செஞ்சியா? டேய், அர்ச்சனா இப்ப ஊர்ல இல்லடா, அவங்க டெல்லி போயிருக்காங்கடா. சரி, அது அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம 2 பேரும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. 2 பேருமா? ஆமா நண்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே சிந்துவை கொலை பண்ணோம். டேய், சிந்துவை கொலை பண்ணது நீ, நான் இல்ல. கொலை என்னமோ நான் தான் பண்ணேன், ஆனா கூட நீ இருந்தல்ல. டேய், நாம 3 பேரும் பேசினது, நான் அவளை சுட்டது, நீயும் நானும் பேசினது, நீ போனதுக்கு அப்புறம் சிந்துவோட பணத்தை தூக்கிட்டு போய் நான் எரிச்சது, இது எல்லாத்தையும் ஒருத்தன் வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கானா. அது அந்த ஏசிபி பாண்டியன் கைக்கு போறதுக்கு முன்னாடி உன் கைக்கோ இல்ல என் கைக்கோ வரணும். வரலனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செஞ்ச எவ்வளவோ தப்புல இதுவும் ஒரு தப்பு, அவ்வளவுதான். ஆனா இது போலீஸ் கிட்ட போனா நீதான் நண்பா தேவையில்லாம மாட்டுவ. டேய், நான் எப்படா மாட்டுவேன்? டேய், சிந்துவை நீ தானடா சுட்ட. டேய், அறிவு கெட்ட நண்பா, சுட்டது நான் தான், ஆனா கூட நீயும் தானே இருந்த. உன்னையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது நீ ஏன் அங்க போனன்னு ஒரு கேள்வி வரும். உனக்கும் சிந்துவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. டேய், இது சக்தியோட காதுக்கு வரும். அப்போ சக்தி உன்னை கேள்வி கேட்பால, நீ என்ன பதில் சொல்வ? ஜீவா யாரு, அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்பாளா இல்லையா? சிந்துவுக்கு உன்னை எப்படி தெரியும்னு சொல்லுவியா இல்லையா? என்ன பண்ணுவ? டேய், என்ன நண்பா ரொம்ப அமைதியாயிட்ட? இப்ப நான் என்னடா பண்ணணும்? நீ என்ன பண்ற, நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போற. பூமிகா, இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல, குளிச்சுட்டு கிளம்பு வா. எங்கம்மா, எங்க கிளம்ப சொல்றீங்க? பூமிகாவும் நானும் போய் மதனையும் சம்மந்தி பார்த்து பேசிட்டு வரலான் இருக்கோம். 2 பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவது என் பொண்ணு நாங்க விட்டுட்டு வரணும். அம்மா, அப்படின்னா நானும் உங்க கூட வரேம்மா. எதுக்கு திரும்பி அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கா? ஏம்மா இப்படிலாம் சொல்றீங்க? பின்ன என்னடி, சின்னதா ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுன்னா அது காரணமே உன் வாய் தான். ஆமாம்மா,
இதுக்கு காரணமே நான் தான். அதனால்தாம்மா நானே வந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றேன். ஏம்மா, அக்கா மேல உனக்கு மட்டும்தான் பாசம் இருக்கணுமா? ஏன் எனக்கு அக்கா மேல பாசம் இருக்க கூடாதா? வாங்கக்கா போலாம். அத்தை காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். அண்ணி, என்ன நீங்க இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்ன ரோஜா சொல்ற? எல்லாமே கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சு போச்சு. சுதாரிச்சு பாக்குறதுக்குள்ள நான் தனி மரமா நின்னுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி, எல்லாம் சரியாயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல ரோஜா. அண்ணி, அதெல்லாம் நடக்கும். நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம இருங்க. இதுக்கு மேல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? அதான் மொத்தமா கழிச்சு விட்டுட்டு போயிட்டாங்களே. ஏ ரோஜா, நீயாவது உன் அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி. வேண்டாம்மா, இது பேசி புரிய வைக்கிற விஷயம் இல்ல. அதுக்காக இப்படியே இருக்க போறியா? எப்படிம்மா இப்படியே இருக்க முடியும்? என் புருஷனை வேணா என்னால பிரிஞ்சு இருக்க முடியுமே தவிர என் புள்ளைய பிரிஞ்சு எப்படிம்மா இருக்க முடியும்? சரிக்கா, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ரோஜா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க அண்ணி, என்ன பண்ணணும்? என்ன ஜெயக்குமார் சார், அந்த பையன் வருவானா? கண்டிப்பா வருவான் சார். அப்படி எதுவுமே இல்லைனா நமக்கு எதுக்கு சார் அவன் ஃபோன் பண்ணி சொல்லணும்? சரி ஜெயக்குமார், ஒரு ஃபோன் காலை வச்சு எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? அது வந்து சார் 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 ஒரு நிமிஷம். தம்பி நீங்க? சார், என் பேர் வினோத். நேத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓ, நீங்க தானே? சாரை பார்க்கலாம். சரிங்க சார். நேத்து ஃபோன் பண்ணப்பல வினோத் இவர்தான். சார். வணக்கம் சார். என் பேர் வினோத் சார். நான் சினி ஃபீல்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த ஏரியா? வடபழனி சார். என்ன நடந்துச்சு? கரண்ட் இல்லாததால மொட்டை மாடியில் காற்று வாங்கலான்னு போயிருந்தேன் சார். திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்டுது சார். துப்பாக்கியா? நான் மொட்டை மாடியில் நின்று இருந்தேன் சார். யாரோ ஒரு லேடியும் ஆளும் ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தாங்க சார். மூணாவதா இன்னொருத்தனும் வந்தான் சார். அதுக்கப்புறம் தான் துப்பாக்கியால் சுடுற சத்தம் கேட்டுது சார். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மயங்கி கீழே வந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பேசிட்டு இருந்தாங்க சார். அநேகமாக 2ஆவதா வந்தவன் தான் சார் அவங்கள சுட்டிருப்பான். நீங்க சொல்றத நான் எப்படி நம்ப முடியும்? சார், நீங்க இப்படி ஏதாவது கேட்பீங்கன்னு தான் நான் கேமராவில் ஷூட் பண்ணி அதை பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன் சார். நமக்கு வேண்டியது இந்த பென்ட்ரைவ் தான். அந்த அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். ஜெயக்குமார், இது பத்திரமா வைங்க. ஓகே சார். வாங்க போய் பார்க்கலாம். கான்ஸ்டபிள் சார், இந்த கேஸுக்கான முக்கியமான எவிடன்ஸ் இதுல இருக்கு, புரியுதா? பார்த்து பத்திரமா வை, கேர்லெஸ்ஸா இருக்காத. புடி. ஓகே சார். சார், ஏசிபி பாண்டியன் சாரை பார்க்கணும். ஏசிபி பாண்டியன் சார் இப்பதான் வெளியே போனாரு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. சார், அது ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும். எது, அந்த லேடி கொலை விஷயமாவா? ஆமா சார். சார், இப்போ அந்த விஷயமா தான் இன்ஸ்பெக்டர் சாரும் ஏசிபி பாண்டியன் சாரும் வெளியே போனாங்க. எப்படியும் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் சார். நீங்க வேணா அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. பரவாயில்ல சார், நான் வேணா அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். சரி, அப்படி உட்காருங்க சார். தேங்க்யூ சார்.
ஆமாம் சார். சரிங்க சார். ஓகே சார். எஸ் சார். சார் இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வரதுக்கு லேட் ஆகுமா? ஓ சரி சார், அப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்து அவரை பார்க்குறேன். சரி போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஓகே. இப்படி ஆயிடுச்சு. அண்ணனையும் அண்ணியும் எப்படி ஒண்ணு சேர்க்கறது? அம்மா குளிக்கிறாங்க. இப்ப அம்மாவை திருத்துறதுக்கு இதான் சரியான வழி.
தூக்கிக்கின்னு போகிறிய மனச நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே